अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनी व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः. இதுவரை பவித்ர இந்திரயானை நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு ஞானதேவரின் சமாதியின் அருகில் அவர் எழுதிய சாங்கதேவ சாஸ்தி என்ற நூலில் தமிழ் 65 ஸ்லோகங்களில் 55 ஸ்லோகங்கள் நாம் நிறைவு செய்து விட்டோம். இன்று நாம் காண வேண்டியது 56வது ஸ்லோகம். போன ஸ்லோகத்துல மௌனம் பேசியது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலா அந்த பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்றது எப்போதும் மௌனமாகவே தான் இருக்கும். நீயும் பிரம்மம், நானும் பிரம்மம், நீயும் மௌனம், நானும் மௌனம். ஆனாலும் இந்த பேசிய பேச்சுக்கள் என்பது பிரயோஜனமற்ற பேச்சுக்களை சும்மா நாச்சுக்கும் வெறும் மாயைக்காக என்ற ஒரு ரீதியிலே அவர் சொல்லியிருந்தார். ஸோ அதன் தொடர்ச்சியாக இப்போது யூசிங் தீஸ் வேர்ட்ஸ் as a mere excuse, understand your own self. అన్నా మీరు మాట్లాడేది విల్ల సుధా అన్న మాట్లాడేది వినలేదేహా? వినలేదు. ఫోన్ చేసి చెప్పేనా? అదే దిடீர் నువ్వు కట్ అయ్యావా? సరే ఏమని సుధా అన్న మాట్లాడలేదు, మ్యూట్ ఎత్తిండారు అన్న మాట్లాడ. ఫోన్ చేయి సుధా నువ్వు. சாரிமா, இடையில இன்டர்நெட் ப்ராப்ளம்னால கட் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன சொல்லிக் கொண்டிருந்தேன் என்றால், போன ஸ்லோகத்துல மௌனமே வெறும் வார்த்தைகளாக பேசியது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாரு. இனி இன்ற ஸ்லோகத்துல ஒரு நல்ல விஷயத்தை தான் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த வார்த்தைகளை ஒரு சாக்காக கொண்டு உன்னையே நீ உணர்ந்து கொள், ஒரு விளக்கு தன் ஒளியை கொண்டே தன்னை உணர்வது போல இது அமையும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான ஸ்லோகம். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னா, தன்னை உணர்தல் இது கேட்கவே ஒரு வியர்டா இருக்கு இல்லையா? வியர்டுன்னா அது ஒரு சிங்கமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். என்னை நான் உணர்வதுன்னா என்னது? இது லூசுத்தனமா இல்ல? யூ சம்திங் யூ ஆர் தேட் அப்படின்னதுக்கு அப்புறம் அதை எப்படி உணராம இருக்க முடியும்? அது உணர்ந்தே தானே ஆக முடியும். எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு விளக்கு இருக்கான், தன் ஒளியை கொண்டே தன்னை உணர்கிறதான். என்னங்க லூசுத்தனமா இருக்கு? எங்க விளக்கொளியை வைத்து நான் இன்னொன்றை உணர்வதுன்னா புரியுதுங்க. விளக்கொளியை வைத்து விளக்கு தன்னை உணர்ந்தது அப்படின்னா என்னையா இருக்கு? ஆனா அப்படி நிலைமை ஆகி போயிடுச்சுங்க. அதனால இப்படி எல்லாம் பேச வேண்டியது இருக்கு. சரியா? சோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த வார்த்தைகள் அவசியம் இல்லடா. மௌனமா, நீயும் மௌனம் நானும் மௌனம், இந்த வார்த்தைகள் அவசியமே இல்லை. இந்த வார்த்தைகள் பொய் தான். அதாவது போன ஸ்லோகத்துல நம்ம ரொம்ப டீட்டெயிலா நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். போனதுல அளவிட முடியாத உண்மை அளவிடக்கூடிய சொற்களால் நிரப்பப்பட்டது. இந்த மௌன எழுத்துக்கள் நம்முடைய இணைப்பின் கதையை எழுதியுள்ளன. ஆக்சுவலா இது எழுத்துக்களே அல்ல, நம்ம இருவரும் மௌனமாக இருப்பதுதான் உண்மை. நான் எழுதுறேன், நீ கேட்கிறேன், நான் பேசுறேன், நீ கேட்கிறேன், நீ கேட்கறதும் நானு, சொல்றதும் நானு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சந்தேக பசத்துல ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டே வந்தார். வந்துட்டு கடைசியா மௌன எழுத்துக்கள் இணைப்புகள் நம்முடைய இணைப்பின் கதையை எழுதியுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது எழுத்துக்கள் வாயிலாக நம்மை உணர முடியும் அப்படிங்கிறது 100% சாத்தியமே இல்லை. எழுத்துக்கள்னா வார்த்தைகள், வார்த்தைகள் வழியாக நாம உணர்த்த முடியும் அப்படிங்கிறது டோட்டலி இம்பாசிபிள்.
அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமஷி அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்களே, அது வார்த்தைகள் அல்லவா? சோ அது வெறும் வார்த்தைகள் அல்லவா அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனா அது வார்த்தைகள் அல்ல. ஏன்னா வார்த்தைகளால பிரம்மத்தை எல்லாம் பார்க்க முடியாது. பிரம்மம் வார்த்தைகளா சும்மா நாச்சுக்கும் வரலாம். வார்த்தைகளை வச்சு பிரம்மத்தை பார்க்க முடியாது. அகம் பிரம்மாஸ்மி தத்துவமஷி அப்படிங்கிறதே பொய்யின்றியா அப்படின்னு சொன்னா அதுவும் கூட பரோட்ச ஞானம் தான் என்றுதான் அழைக்கிறார்களே தவிர அபரோக்ஷ ஞானம் என்று அழைப்பதில்லை. நான் பிரம்மம் என்று வார்த்தைகளால் நீ சொல்லிக் கொண்டிருக்கின்றவரை நீ பிரம்மமாக முடியாது என்றுதான் சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போ நீ பிரம்மமாக இருக்கும்போது அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் சொல்லப்பட்டிருக்கின்றது. நான் பிரம்மம்னு பிரம்மம் எதுக்குங்க சொல்லிட்டு இருக்கணும்? என்னைக்காவது நான் ஸ்ரீகாந்த் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேனா? இல்ல நான் ஸ்ரீகாந்த்னு சொன்னாதான் என்ன நான் உணர போறேன்னா என்ன கேவலமா இருக்கு. இட்ஸ் டோட்டலி அன்னெசரி அண்ட் ஃபுல்லிஷ்னஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறேன். ஏன்னா எந்த ஒரு காலகட்டத்திலையும் நான் ஸ்ரீகாந்த் அப்படிங்கிறத நான் ட்ரை பண்ணி புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நிலைமை நமக்கு ஏற்படாது இல்லையா? ஆக்சுவலா உண்மை என்ன பார்த்தீங்கன்னா இந்த உடம்பு ஸ்ரீகாந்த் சொல்லிட்டு அவ்வளவு அழகா நம்பிட்டு இருக்கேன். அதாவது ஒரு பொய்ய உண்மையா இந்த அளவுக்கு நம்பிட்டு இருந்துகிட்டு அது தேவையே இல்லைங்கிறேன். ஆனா உண்மையில இந்த உடம்பு ஸ்ரீகாந்த் இல்லைன்னு டவுட் வரணும். எனக்கு டவுட்டே வரமாட்டேங்குது. பட் அந்த மாயையில டவுட் வர மாட்டேங்குதுங்க, சத்தியத்துல டவுட் வருதுங்க. இந்த பிரம்மத்தை தேடி அலைய வேண்டிய ஒரு சூழல் நமக்கு ஏற்பட்டுடுச்சு. அது சத்திய வஸ்து, அதை தேடவே கூடாது. அது அதுவாதான் இருக்கு அப்படிங்கிறத ஃபீல் பண்ண வேண்டியதை நம்ம ஃபீல் பண்ணல. அதை விட்டுட்டு மாயா வஸ்துங்கிறது உண்மைன்னு நம்பிட்டு ஜம்முன்னு உட்காந்துருக்கோம். நான் தானே இது டே லூஸ், இது நீ இல்லைன்னு நம்ம குருநாதர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இது நான் தான் ஆக்கும் என்று நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருக்கிற நிலைமையில நம்ம இருக்கோம். சரியா? அதனால இப்படி எல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த வார்த்தைகளை ஒரு சாக்காக கொண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்னது சாக்காக கொண்டு? மியர் எக்ஸ்கியூஸ் அப்படின்னு அவர் இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணியிருக்கான். யூசிங் திஸ் வேர்ட் அஸ் எ மியர் எக்ஸ்கியூஸ். எக்ஸ்கியூஸ்னா சும்மா நாஜிக்கும்னு அர்த்தம். இந்த இடத்துல சாக்காக கொண்டு, அதாவது உன்னை நீ ஆல்ரெடி உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறாய். உணரவில்லைன்னு நீ தன்னால சும்மா நாச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ உணர்ந்துட்டேன்னு சொல்றதுக்கு ஒரு சாக்கு வேணும்ல. அப்ப இத்தனை நாளா ஏன்டா உணரல? நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க சொன்னதுனால இப்ப நான் உணர்ந்துட்டேன். நீங்க சொன்னதை சாக்கா வச்சு நான் உணர்ந்துட்டேன். சோ சாக்குனாலே என்னது? பொய்ன்னு அர்த்தம். ஏய் ஏன்டா ஸ்கூலுக்கு வரல? காய்ச்சல் சார். உண்மையா அது சும்மா நாச்சுக்கும் நம்ம எக்ஸ்கியூஸ் கேட்கறதுக்காக நம்ம பொய் சொல்றது உண்டு. சரியா? ஒரு சாக்கு, ஏன்டா வரல? காய்ச்சல் சார், அதான் சார் வரல. உனக்கு ஒரு சாக்கு இருக்கக்கூடாது, இதுதான் சாக்குன்னு லீவு போட்டுருவியே. இப்ப நல்லா படிக்கிற பையன் காய்ச்சலோட வந்திருப்பான். ஏன்டா ஸ்கூலுக்கு வந்த? இவ்வளவு காய்ச்சலோட. பரவாயில்ல சார். ஏன்னா அதை சாக்கா எடுத்துக்கலங்க. சோ சாக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாட் இஸ் த மியர் எக்ஸ்கியூஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா? சோ தேர்ஃபோர் இங்க இந்த சாக்கா வச்சு நான் உணரணும்ன்ற ஒரு கட்டாயம் இல்லைங்க. அது சாக்கா இல்லைனாலும் நான் தான் இந்த சாக்கா வச்சுதான் உணர போறேனாக்கும். ஆனாலும் இப்ப இந்த மாயைக்கு ஏதாவது லீலை பண்ணணும் இல்ல, இந்த லீலைக்கு சொல்லிட்டு இருக்காரு, இத சாக்கா வச்சு நீ உணர்ந்த மாதிரி உணர்ந்து கொள்ளடா, நீயும் நானும் ஆல்ரெடி ஒண்ணுதான்டா. ஏற்கனவே சொல்லிட்டாரா? இந்த சாங்தே பசாசி ஃபுல்லா ஸ்டார்டிங்ல இருந்தே அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாரு? நீ என்ன சந்திக்கலைன்னாலும் நம்ம 2 பேரும் மெரிஜாய் தான் இருக்கோம், நம்ம 2 பேரும் ஆல்ரெடி ஒட்டி போய் தான் இருக்கோம், நீ தான் பிரம்மம், நான் உன்னை பார்த்தா நான் பிரம்மம் ஆயிடுவேன் என்ற ரேஞ்சுக்கு அவர் வர்ணனை பண்ணி தள்ளி முடிச்சிட்டாரு. சரியா? இப்ப கடைசியில இவர் சொல்லணும்னு, ஏன்னா இந்த இடத்துல கடைசியில சங்கதேவனுக்கு இவர் தானே குருவா இருக்காரு அப்படிங்கிற அந்த சின்ன அந்த மாய விளையாட்டுக்குள்ள வரும்போது கண்ணா அந்த பகவத்கீதையில கண்ணன் சொல்லுவான், எல்லாத்தையும் நான் ஆல்ரெடி கொண்டுட்டேன், செத்த பாம்பு அடிச்சுட்டு பேரை மட்டும் நீ வாங்கிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் சொல்லுவான். சோ அந்த மாதிரி இது சும்மா நாச்சுக்கும்பா, ஆல்ரெடி எல்லாம் முடிஞ்சு போயிருச்சுப்பா, நீயும் நானும் ஒண்ணுங்கிறது தான் உண்மை, அதெல்லாம் உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஆனா நீ ஒண்ணுமே தெரியாத மாதிரி அங்கிருந்து வேஷம் போட்டு வருவேன், நான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி குரு மாதிரி உனக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. சரி பரவாயில்ல, இந்த மாய விளையாட்டை விளையாடுவோம். அதனால இந்த வார்த்தைகளை வச்சு சாக்கா வச்சு நீ யாருன்னு உணர்ந்துற மாதிரி உணர்ந்துக்கோயேன். நீ ஆன வேஷத்தை போட்டு இனிமே
எப்படி நான் ஞானியான? இதோ என் குருநாதர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாருல, அதனால ஞானி ஆயிட்டேன்னு சாக்கு சொல்லிக்கோ. ஆக்சுவலி இட்ஸ் நாட் ட்ரூ. உனக்குள்ளேயே தான் குரு இருக்கா, நீ தான் எல்லாமா இருக்க, பிரம்மே நீ தான். சோ தேர்ஃபோர் இங்க அஞ்ஞானம்ங்கிற வார்த்தையே இருக்கிறதுக்கு இடமில்லை. ஆனா அஞ்ஞான வேஷம் போட்ட மாதிரி நீயும், நான் இங்க இருந்து ஞான வேஷம் போட்ட மாதிரி நானும் ஒரு சாக்கு ஏற்படுத்தி கொண்டு, நான் உனக்கு குருங்கிறது ஒரு ஷாக்கா வச்சு நீ என்னமோ ஞானி ஆற மாதிரியும் ஒரு டீல பண்ணிக்கலாமேப்பா என்று ஞானதேவன் சொல்லுகின்றான் என்று எனக்கு புரிகிறதமா? உங்களுக்கு வேற ஏதாவது புரிஞ்சதுன்னா நீங்க சொல்லுங்க. சோ இங்கே அவர் வந்து இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காரு? இந்த வார்த்தைகளை ஒரு சாக்காக கொண்டு உன்னை நீ உணர்ந்து கொள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஏற்கனவே உணர்ந்துதான் இருக்க, நீ பிரம்மன் தான். ஆனாலும் இந்த மாய விளையாட்டுக்கு நான் இந்த லெட்டர் எழுதணும், நீ இதை படிச்சோன்னு வா நான் பிரம்மம்டா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ணிட்டு உணர்ற மாதிரி உணரணும். இது என்ன பண்றது, இப்படி விளையாடுவோம். அதனால நான் எழுதுனதை ஒரு சாக்கா வச்சு நீ ஞானி ஆயிடு என்று சொல்லுகின்றான் ஞானதேவன். சரியா? இதுக்கு எக்ஸாம்பிள் வேற. இந்த எக்ஸாம்பிள் என்னது? ஒரு விளக்கு தன்னொளியை கொண்டே தன்னை உணர்வது போல இது அமையும். இந்த விளக்குக்கு இந்த விளக்கொலியை வச்சு இந்த விளக்கொலியை உணரணுமாங்க? இஸ் இட் நெசசரி டு ரியலைஸ் பேஸ்ட் ஆன் மை ஓன்? அதாவது இந்த சூரிய வெளிச்சத்தை கொண்டு சூரியனை உணர்ந்தது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. சூரிய வெளிச்சத்தை வச்சு இந்த உலகத்துல இருக்க எல்லாத்தையும் நீ கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது புரியுதுடா? சூரிய வெளிச்சத்தை கொண்டு சூரியன், அதாவது தன் வெளிச்சத்தை கொண்டே சூரியன் தன்னை உணர்ந்தது அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு வியாடா தெரியுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுதா அப்படிங்கிறேன். இட் இஸ் இம்பாசிபிள் அப்படிங்கறது அர்த்தங்க. அதாவது சூரியன்ல அது சுயம் பிரகாசமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள இருட்டு போகவே முடியாது. சூரியன் வந்து ஞானதேவர் சொல்லுவாருங்க, நான் சொல்ல, ஞானதேவர் வந்து சொல்லுவார், சூரியன் வந்து இன்னைக்கு மகானே இருட்ட தேடி கண்டுபிடிக்காம விட மாட்டேன்டா அப்படின்னு கிளம்பிட்டானா. அப்படின்னு கிளம்பி போனானா. எங்க போனாலும் ஒரே பிரகாசமாவே இருந்துச்சான். அப்புறம் யாரோ சொன்னாங்களா, அந்த ஒரு பயங்கரமான இருட்டான குகை அது, எங்கேயுமே வந்து நீ வெளிச்சத்தை பார்க்க முடியாது அப்படின்னு. அப்படியா, இன்னைக்கே பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குகைக்குள்ள போச்சான். குகை பூரா வெளிச்சம் ஆயிடுச்சான் அப்படின்னு தானேங்க சொல்லணும். ஏங்க, இதுவே சுயம் பிரகாசமாக ஒளிந்து கொண்டிருக்கும் போது இதன் ஒளியை வச்சுக்கிட்டு இன்னொன்னு கண்டுபிடிக்குதா? அப்ப எங்கேயாவது இருட்டு இருந்தா தானங்க ஒளியை வச்சு கண்டுபிடிக்கணும். இருட்டே இல்லாதப்ப ஒளியை வச்சு ஒளியை கண்டுபிடிச்சேன்னு சொல்றது ஒரு பைத்தியக்காரத்தனமா இல்லையா? ஆனா அந்த பைத்தியக்காரத்தனத்தை தான் இந்த மாயையில பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா மாயாங்கிறதே ஒரு சும்மா நாச்சுக்கும் தானே, ஒரு வேஷம் தானே. ஒண்ணும் இல்லைங்க, ஃப்ரெண்ட்லி கேம்ல 2 பேர் பயங்கரமா அடிச்சுக்கிறாங்கன்னு அது பைத்தியக்காரத்தனமா தெரியுது இல்ல? ஏன்டா உசுரா இருக்காங்க அடிச்சுக்கிறாங்க, அது சும்மா நாச்சுக்கு அடிச்சுக்கிறாங்களா, என்னடா லூசுத்தனமா இருக்கு அப்படின்னு கேட்கறது இல்ல. அந்த மாதிரிதான் அட சும்மா நாச்சுக்கணும் ஒரு ஃபன்னுக்கப்பா, அப்படித்தான் ஏன்னு நாம் சொல்ல வேண்டியிருக்கு. அப்படி தன்னொளியை கொண்டு சூரியன் தன்னை உணர்ந்ததான். இப்ப ஞானதேவனுடைய சொற்களை வைத்து சாங்கதேவன் உணரப் போகின்றானா? அல்லது இப்ப நான் இந்த ஸ்ரீகாந்த் அப்படிங்கிறவன் உலகிட்டு இருக்கிறத வச்சுக்கிட்டு கேட்டுட்டு இருக்க நீங்க எல்லாம் உணர போறீங்களா? என்னையா கூத்துது என்று இவர் சொல்லி இருக்கிறார். ஏற்றுக்கொள்கிறீர்களா? மறுக்கப் போகிறீர்களா? ஏற்றுக்கொள்கிறோம்னா. அனைவருக்கும் அனைத்தும் தெரியும் என்ற விஷயத்தை சூசகமாக சுட்டி காட்டுகிறார். அனைத்தும் பிரம்மமே, அனைவரும் பிரம்மமே. இங்கே பிரம்மத்திற்கு, இங்கே தன்னை தான் உணர்வதற்கு அப்படிங்கிற வார்த்தை அபத்தமானது. அது உணர்வதுன்னா ஒரு விளக்கு தன்னொழியை கொண்டே தன்னை உணர்வது போலத்தான் அது இருக்க முடியுமே தவிர உண்மையாக அங்கே தன்னை உணர்தல் என்பது இருக்கவே முடியாது. ஏனென்றால் அது எப்போதும் தன்னை உணர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. சோ தேர்ஃபோர் இங்கே சாங்கதேவன் ஞானதேவனுக்கு சொல்லும் போது இந்த வார்த்தைகளை வைத்து நான் வந்து உன்னை உணர்த்துறேன் அப்படின்லாம் கிடையாது, இது சும்மா சாக்கு, இதை சாக்கா வச்சுட்டு நீ உன்னை உணர்ந்து கொள் என்றுதான் இந்த ஞானதேவன் சாங்கதேவரை பார்த்து சொல்லுகிறார் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொன்னதுதான் உண்மை நிரூபிக்கிறதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள். ஸோ ஆல்ரெடி அச்சீவ்டு, பட் ஸ்டில் இது ஒரு சாக்கா வச்சு உணர்ந்துக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு தான் விளக்கு அப்படிங்கிற தெளிவான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார். சாங்கதேவனே ஒரு விளக்காக இருக்கின்றான், விளக்கொலியாகவும் இருக்கின்றான். அவன் ஒளியை கொண்டே தன்னை உணர்வது போல் அது அமையட்டும் என்று அவர் சொல்வதன் வாயிலாக நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் புரியும் போது what is the use in our life? Can you ever say that
நான் அஜ்ஞானத்தில் இருக்கேன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? யூ ஆர் தி பரபிரம்மா அப்படிங்கறத நிரூபிச்சிட்டாரு. சரியா? சோ நீங்க பிரம்மமாகத்தான் இருக்கிறீர்கள், அனைத்தும் தெரிந்தேதான் அனைவரும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய கேட்கிறேன். மத்தியானம் 1:30 கிளாஸ்ல கேட்கிறேன். எப்ப நான் எதிர்பார்க்கலாமா, ஒரு நியாயமான எதிர்பார்ப்பு வைக்கலாமா? என்னத்து நியாயமான எதிர்ப்பு வைக்க போறேன்? யூ நோ எவ்ரி திங். ஹேவிங் நோன் எவ்ரி திங், நீ இது வச்சா நீ டேஞ்சரு, அது வச்சா நடையிலன்னா கஷ்டம், எல்லாமே எல்லாருக்கும் தெரியுங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சும்மா நான் விளையாடிட்டு இருக்கோம் என்பதுதானே உண்மை. அதனால ஆனா விளையாட்டுல நீங்க ஒண்ணும் தெரியாத மாதிரி வந்திருக்கீங்க, நான் ஏதோ உங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு ரோல் வேறையா. அதனால இந்த சாக்கா வச்சுக்கிட்டு நீங்களும் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஃபீலிங் வந்துருங்களேன் அப்படின்னு நான் சொல்ல, நீங்களும் சரின்னு சொல்லி கேட்கறீங்களா? இதுதான் இங்க இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. Go to the 57 now. By having this conversation, the vision is opened. One meets oneself within oneself and all searching ends. என்னமா இருக்கு பாருங்களேன். இந்த உரையாடலால் ஞானக்கண் திறக்கிறது. உடனே மறுபடியும் வந்து இந்த உரையாடல் தான் ஞானக்கண்ணை திறந்துருச்சுன்னு சொல்லாருங்க. அது இல்லைங்கிறதுக்கு அப்படியே சொல்றாரு அடுத்து, ஒருவன் தனக்குள் தன்னையே சந்தித்துக் கொள்கிறான், ஆதலால் அவன் தன்னை தேடும் அந்த வேலை அங்கே முடிவடைகிறது. முதல்ல தன் விளக்கு தன் ஒளியை கொண்டே தன்னை உணர்வது அப்படின்னு சொன்னார்ல, அதுக்கும் இதுக்கு ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. சரியா? அப்படியே வந்து ஒரு சித்தாந்தத்திற்கு ஒரு திருஷ்டாந்தம், அந்த திருஷ்டாந்தத்துக்கு ஒரு சித்தாந்தம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதாவது உதாரணம் தியரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு, இந்த வார்த்தைகளை சாக்காக கொண்டு நீ உன்னை உணர்ந்து கொள். அதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு விளக்கு தன்னொழியை கொண்டே தன்னை உணர்வது போல. இந்த எக்ஸாம்பிளுக்கு தியரி ஒருவன் தனக்குள் தன்னையே சந்தித்துக் கொள்வது போல. எப்படிலாம் போட்டு பின்னாடி இப்படி போட்டு வாங்குறாரு பாரு. சரியா? சோ there is no big difference between ஒரு விளக்கு தன்னொழியை கொண்டே தன்னை உணர்வது அப்படின்னு சொல்றதுக்கும் ஒருவன் தனக்குள் தன்னையே சந்தித்துக் கொள்கிறான் என்று சொல்வதற்கும் டிஃபரன்ஸே கிடையாது. சரி, யாராவது ட்ரை பண்றீங்களா? எக்ஸ்பிளைன் பண்ண பார்ப்போம். ஒருவன் தனக்குள் தன்னையே சந்தித்துக் கொள்கிறான் அப்படின்னா என்ன? அங்க திரிபுடிகள் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா இல்லைன்னா நான் என்னை சந்திக்க முடியுமா? இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, சூரியன் தன் ஒளியை வைத்து சூரியனை காண்கிறான் அப்படிங்கிறது எப்பவாவது சாத்தியமாகுமா? ஏன்னா அவனே வந்து சுயம் பிரகாசமா இருக்கிறான். இங்க இருக்கிறது நான் ஒருத்தன் தான். என்னை நான் சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியமே இங்க வந்து கிடையவே கிடையாது. ஏன்னா நான் அப்படிங்கிறதும் நான் தான், இங்க என்னையா இருக்கிறதும் நான் தான். காண்பவன் காணப்படும் பொருள் அந்த பார்வையாக எல்லாமாகவும் இருக்கிறது நான் தான். அப்படிங்கும் போது there is no chance to அந்த அதர்னஸ் அப்படிங்கிறதே இல்லாத போது இந்த வார்த்தைகளே வந்து ஒரு பொய் அப்படிங்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ நான் இருட்டுல இருக்கேன்னா உன்னை நீ உணர்ந்து விட்டாயா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? இருட்டுலயே இருந்தாலும் பார்வை இல்லாம இருந்தாலும் நான் இருக்கிறேன் அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சுட்டு தானே இருக்கும். நான் இருந்துட்டே தானே இருக்கிறேன். சோ நான் என்னதான் ஆனாலும் என்னோட மனசு தூங்கிட்டு இருந்தாலும் நான் இருக்கேன் அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். நான் இருந்துட்டு தான் இருக்கேன். நீ வந்து ஒரு நடிகன்னு வச்சுக்கோ, நீ பிச்சைக்கார வேஷம் நடிச்சிட்டு இருக்க. அந்த பிச்சைக்கார வேஷனுக்கு அந்த நடிகனுக்கு தெரியாம போயிடுச்சு இல்ல? நடிகன் தானே பிச்சைக்கார வேஷத்திலேயே இருக்கான். ஆனா பிச்சைக்கார வேஷம் பிச்சைக்காரங்கிறான் அப்படின்னு மனசுல இருந்துதானே அவன் சொல்றான். உண்மையில அவன் என்னவா இருக்கான்னா தான் நடிகன் அப்படிங்கறது அவனுக்கு ஆழ்வுணர்வுல தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும்னா. இப்ப ஒண்ணும் இல்லை, நான் ஞானமே தெரியாத ஒரு அஜ்ஞானியா இருக்கும் போது கூட என்னுடைய துக்கத்துக்கு என்னோட மனசு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் காரணம் அப்படிங்கிறது சம் ரிசர்ச்சாவோ சம் ரீசனாவோ எனக்கு தெரிஞ்சுட்டு தான் இருக்கும். எனக்கு உள்ள இருந்து அந்தரியாமையா இருக்கிறவன் என்கிட்ட சொல்லிட்டே தான் இருப்பான். அதுக்கும் மீறி நான் ஏதாவது டிஃபென்ஸ் பண்ணி என்னோட மனசை வச்சு அதை வந்து ஸ்டாப் பண்ணா மட்டும்தான் உண்டு.
அப்படிங்கும்போது இங்க ஐனஸ் அப்படிங்கிறது வந்து நான் இருக்கேன், நான் உணர்றேன், எனக்கு தெரியுது, துக்கம் எனக்கு வருது, கோபம் எனக்கு வருது அப்படிங்கும் போதே நான் இருக்கேன் அப்படிங்கறத உணர்வு இருக்கிறதுனாலதான் அந்த உணர்ச்சிகளை நான் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பா. அதாவது நான் பிச்சைக்காரன் என்று சொல்லுவது யார்? நடிகர் தானே. நடிகன் தான். நான் பிச்சைக்காரன் சொல்லிட்டு இருக்கிறவனே நடிகன் தான். ஏங்க நான் நடிகன்லாம் இல்லைங்க, ஐயோ நான் நடிகன் இல்ல அப்படின்னு யார் சொல்லிட்டு இருக்கா? நடிகன் தான். நடிகன் இருக்கிற வரைக்கும் தான் இதை சொல்லவே முடியும். நடிகன் இல்லைன்னா சொல்லக்கூட முடியாது. மனசு ஜடம், மனசு பேசாது. மனதின் வழியாக பேசுவதே அந்த பிரம்மம் அல்லவா? இங்க பிரம்மத்தை உணர்றதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? அதுவா தானே இருக்கீங்க, பின்ன எப்படி அதை உணர முடியும்? அதுவே இங்கே மனதின் துணை கொண்டு பல்லாயிரம் வேஷங்களில் இருந்து விட்டது என்பதற்காக அது தன்னைத்தான் மறந்து விடுமோ? தன்னைத்தான் உணராமல் தான் இருக்கத்தான் முடியுமோ? அப்போ ஒரு வேஷத்துல வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வினோ அப்படின்னு ஒரு வேஷம் போட்டு வந்துருச்சு. அந்த வினோ நீங்க என்ன சொல்றாரு? அந்த ஒருவன் அப்படின்னு சொன்னோம்ல, இந்த ஒருவன் அப்படிங்கிறதுக்கு வினோன்னு பேர் வைக்கிறேன். தனக்குள் தன்னையே அப்படிங்கிறதுக்கு பிரம்மம்னு பேர் வைக்கிறேன். சரியா? சோ வினோ பிரம்மத்தை சந்தித்துக் கொள்கிறார். பிரம்மம் வேற, வினோ வேறையா? பிரம்மத்தும் வினோவும் வந்து சந்திக்கணுமா? என்னையா சொல்லிட்டு இருக்கே? அதுதானே வந்து இப்ப வினோ வந்திருக்கு. சோ சச்சித்தானந்த உணர்வுமயமான பரபிரம்மே வினோவாக இருக்கும் போது இது தன்னைத்தான் எப்போதும் சுயமாக உணர்ந்து கொண்டேதான் இருக்க முடியும் என்ற அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா, ஆனாலும் இப்ப வந்து இந்த கான்வர்சேஷனுக்காக சொல்லணும்னு சொல்றதுனால எப்படி சொல்லியிருக்காருன்னா, இந்த வினோ வந்து நான் பிரம்மம், நான் வினோ அல்ல, இது வேஷம். இத்தனை நாட்களாக முட்டாள்தனமாக வேஷத்தை உண்மை என்று நம்பிக்கொண்டிருந்தேன். என் குருநாதனின் அருளால், என் கண்களால், ஏதாவது இந்த உரையாடலால் இந்த ஞானதேவன் எனக்கு ஞான கண் கொடுத்தான். இந்த உரையாடல் எனக்கு கொடுத்தான். இந்த உரையாடலின் வாயிலாக, இந்த ஞான கண் வாயிலாக இப்போது என் கண் திறந்து விட்டது. நான் வேஷம் அல்ல, நான் வினோ அல்ல, நானே பிரம்மம் அப்படின்னு சொல்றாராம். சொன்ன உடனே இத்தனை நாள் அவ தேடிட்டு இருந்த பிரம்மத்தை தானேன்னு உணர்ந்துறதுனால அதோட அவ தேடுதல் நின்று போயிடுச்சான். இப்படிதானங்க எழுதியிருக்காரு இதுல. சரியா? இப்படிதான் எழுதியிருக்காரு. சோ இந்த உரையாடலால் ஞானக்கண் திறக்கிறது, இந்த உரையாடல் இல்லைன்னா ஞானக்கண் திறக்காது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனுக்காக சொல்றது தானே தவிர அனைவரும் எப்போதும் ஞானத்தில் தான் இருக்கிறார்கள். ஞானக்கண் கொண்டுதான், ஞானக்கண்ணும் ஊனக்கண்ணும் இரண்டும் சேர்ந்தே தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ஞானக்கண்ணு தான் ஊனக்கண்ணாவே இருக்கு அப்படிங்கிறப்பறம் எப்படிப்பா ஞானக்கண் வந்து இப்ப புதுசா திறக்கிறதுக்கு? ஞானக்கண்ணை வைத்து, ஞானக்கண் இருக்கும் வரைக்கும் தான் இந்த ஊனக்கண்ணை வேலை பார்த்துட்டு இருக்கு. அப்புறம் ஞானக்கண்ணை வந்து இப்ப புதுசா வந்து திறக்க வைக்கிறேன்னா என்ன அர்த்தம்? சோ தேர்ஃபோர், பட் இந்த உரையாடல ஜஸ்ட் கான்வர்சேஷனுக்காக சொல்லப்பட்டதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த உரையாடலால் ஞானக்கண் திறக்கிறது. சரி, அப்படியே இந்த உரையாடலால் ஞானக்கண் திறக்கிறதுனா கூட எப்படி வச்சுக்கணும்? அந்த வினோ எப்படி ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். வினோ தனக்குள்ளே இருக்கின்ற குருவோடு தானே உரையாடினாலாம். சரியா? இங்க குரு யாரு? அவளேதான். அங்க வினோ யாரு? அவளேதான். குருவேஷமாக இருக்கும் அந்த வினோ வந்து குருவேஷமாக இருக்கும் தன்னிடத்தில் ஒரு உரையாடலை மேற்கொண்டார். உரையாடலின் விளைவாக வினோவிற்கு அந்த தனக்குள் இருக்கிற குருன்னா யாரு? தானே தனக்கு ஞானக்கண்ணை திறக்க வைத்தார். அத்வைதத்தில் இப்படி தானங்க வர முடியும், வேற எப்படிங்க இருக்க முடியும்? அப்போ ஞானக்கண் திறக்கிறது. நான் நேரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இங்கே ஸ்ரீ அப்படிங்கிறவன் வந்து பேசிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரியும் அங்க வினோ கேட்டுட்டு இருக்கிற மாதிரியும் டோட்டலி இட் இஸ் இம்பாசிபிள். வினோ மட்டும்தான் இருக்கிறா. வினோ பாயிண்ட் ஆஃப் வியூல வேற யாராவது இருக்கீங்களோ அவங்க எல்லாம் நீங்க மட்டும்தான் இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணுங்க. அப்போ உங்களுடைய மனத்திரையிலே உங்கள் மன தாட்ஸ் வந்து மனதின் மாயையை கொண்டு இந்த உலகம் திரிகிறது. அந்த உலகத்தில் நீங்களே தான் எல்லாமாக இருக்கிறீர்கள். அது ஒருவன் தான் இங்கே ஸ்ரீ. இந்த ஸ்ரீ பேசுவது போல் பேசுவது என்பது உன் மனத்திரையில் நீ ஓட்டி கொண்டிருப்பது தான் என்பதை எல்லாம் நான் நிரூபித்து விட்டோம் நேற்று. சரியா? யோகால வந்து மெடிடேஷன்ல சித்த ஆகாசம், சித்தத்துல இருக்கிற வெற்றிடத்துல நம்ம எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இந்த உலகமா நம்ம எதை பாக்குறோம், எங்க பாக்குறோம்னா சித்தாகாஷ்லதான் நம்ம இந்த பிரபஞ்சத்தையே பார்த்துட்டு இருக்கோம், அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்படின்னா அது யாரோட எண்ணங்கள்? என்னுடைய எண்ணங்கள் தான், என்னுடைய கற்பனை அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா. அப்போ வந்து அந்த சாட்சி நிலை வந்து சுலபமா வந்துடும்.
நீ சொல்றத அப்படியே சொல்லணும்னா, ம். சத்து சித்தாக இருக்கக்கூடிய ஒன்று சித்து ஆபாசமாகி சிதாகாசத்தில் உலகத்தை உருவாக்குகிறது அப்படின்னு சொல்லலாம். சிதாகாசத்தில் உருவாக்குறதுன்னா என்ன அர்த்தம்? எண்ணத்துலதான் உருவாக்குறது, தன் உணர்விலேயே தான் அது உருவாக்கி கொள்கிறது. ஒரே உணர்வே தான் இங்கே உலகமாக விரிகிறது அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா வருது. சரியா? அப்ப இருக்கிறது அந்த சத்து சித்து மட்டும்தான். ஆனா அது ஏன் நம்ம வந்து சித்த ஆபாசம்னு சொல்றோம் அப்படின்னா, ஒண்ணு பலவா உண்மையில இருக்க முடியாதுன்றதுக்காக, ஆபாசத்துலதான் இருக்க முடியும்ன்றதுக்காக சித்த ஆபாசமாகி அது சிதாகாசத்தில் உலகத்தை உருவாக்கியது. சிதாகாசத்தில் உலகத்தை பிரம்மத்துலதான் உலகம் இருக்குங்க. பிரம்மமே தாங்க உலகமா இருக்கு. புதுசாலாம் எங்கேயும் இல்லைங்க. சித்துல தாங்க ஆகாசம் இருக்கு, சித்துல தாங்க உலகம் இருக்கு என்றெல்லாம் கூட நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த உரையாடல் என்பது ஒரு சாக்கு தான். அந்த உரையாடல் கூட யார்கிட்ட பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நீங்களே தான் நீங்க உங்ககிட்ட பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். நீங்களே உங்ககிட்ட ஒரு ஞான உரையாடலை கேட்டுவிட்டு உடனே உங்கள் ஞானக்கண் திறக்கிறது போன்றும், அந்த ஞானக்கண் திறந்து நீங்கள் யார் என்று உங்களையே நீங்கள் சந்தித்துக் கொண்டது போன்றும், இனிமேல் நீங்கள் உங்களையே தேட வேண்டிய அவசியம் இல்லை என்றது போன்றும் இந்த மாயா சிருஷ்டி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறதா? இதைத்தான் நம்ம ரியலைஸ் பண்ணணும். சரியா? பியூர் அட்வைதத்துல நீங்க ரியலைஸ் பண்ண வேண்டியதுதான். அதுக்காக வந்து குரு பக்தி எல்லாம் நான் வந்து குறைச்சி இற போடுறேன்னு சொல்லல. ஏன் உங்களையே நீங்க பக்தி பண்ணக்கூடாதா? உங்களுக்குள்ள இருக்க குழுக்கிட்ட நீங்க வந்து சரண் ஆகக்கூடாதா? இந்த குருங்கிறது எங்கேயோவா இருக்கான்? உங்களுக்குள்ளதானே இருக்கான். கண்ணன் உருகுங்கன்னு சொல்றேன்னா அந்த கண்ணன் எங்கடா இருக்கான்? உனக்குள் அந்தரியாமையாக இருக்கின்றான் என்று தானே சொன்னேன். சிவா சக்தி கான்செப்ட்ல அந்த அமர்த்த நம்ம படிக்கும்போது இந்த நாலேஜோட கேட்கும்போது வேற லெவல்ல இருக்கு. என்னன்னு சொன்னேன்? உன்னுடைய எண்ணங்கள் அல்லது உன்னுடைய சிந்தனை உனது அனுபவம். சிந்தனைங்கிறது சிவா, அனுபவம்ங்கிறது மாயா சக்தி. அப்போ நீ சிந்திச்சா போதும், உனக்குள்ள இருந்து சக்தி அதை உனக்கு அனுபவமாக்கி தருகா. இங்க அனுபவமாக்கி தருவது எவன்? சிவம். சக்தி. சக்தினா யாரு? ஈஸ்வரன் அப்படின்னு வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். சரியா? ஈஸ்வர சக்தி தானுங்க. அப்போ ஈஸ்வர சக்தி தனியா ஏதாவது பண்ணுமா? பண்ணாது. நீ என்ன சிந்திக்கிறியோ அதை மட்டும்தான் அது உருவாக்கி தரும். அப்ப சிவமும் சக்தியும் இணைந்தார், பக்தனும் பகவானும் இணைந்தார், அல்லது சிந்தனையும் என்ன சொல்றது, கான்சியஸ்னஸ் அண்ட் தி பவர் ரெண்டும் இணைந்தார் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ இங்க என்ன நடக்குது? உனக்குள் தான் ஈஸ்வரனும் இருக்கின்றார், மகாசக்தியும் இருக்கின்றது, உனக்குள் எல்லா ஞானமும் இருக்கின்றது. அப்போ நீயே தான் இந்த உலகமாக வருகிறாய், நீயே தான் இங்கே ஒரு குருவாகவும் வருகிறாய், நீயே தான் உன்னில் இந்த உரையாடலை நடத்துகிறாய், உனக்குள் நீயாகவே ஞானக்கண்ணை திறக்கின்றாய், நீயே உன்னை தேடினாய், இப்போது உன்னையே நீ சந்தித்துக் கொண்டாய், உன் தேடுதலை நிறுத்தி கொண்டாய். இது ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தா மட்டும் சொல்லுங்க, டவுட் இருந்தா மட்டும் கேளுங்க. So this is what in 57 it has been told. In 58 பார்த்துடலாம். சொல்லு. இப்போ உங்க கண்ணாடி வந்து மூக்கு கண்ணாடியை நீங்க போட்டுட்டு கண்ணுல போட்டுட்டே தேடிட்டு இருப்பீங்க. போட்டு அந்த கண்ணாடி வழியாதான் உலகத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா கண்ணாடிய தேடிட்டு இருக்கீங்க. இப்போ தேடுறது யாருன்னா நீங்க தான், தேடப்படுறதும் நீங்க தான். அப்போ எப்போ அந்த தேடுதல் முடியுது அப்படின்னா, உன் கண்ணுல தாண்டா இருக்கு அப்படின்னு சுட்டி காட்டியாச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிருது. சோ அது மாதிரிதான் இப்போ அந்த சித்தாபாஸ் வழியா ஏதோ வந்து தேடுற மாதிரி அந்த மனசு, உடல், நான், அந்த எண்ணங்கள் இதெல்லாம் வச்சுட்டு ஏதோ பிரம்மத்தை தேடுற மாதிரி இருக்கு. ஆனா அந்த ஒரிஜினல் கான்சியஸோட அந்த ரெஃப்ளெக்ஷன் தான் இந்த சித்தாபாஸ், இந்த இண்டிவிஜுவல் கான்சியஸ்ங்கிறத தெரிஞ்சா சோ அதுவும் பிரம்மம் தான் அப்படின்னு புரிஞ்ச மாத்திரத்துல அந்த தேடுதல் நின்னுடுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. இன்னொரு விஷயம் சொல்ல தோணுது. எனக்கு ஒரு நண்பன் இருக்கின்றான். அவன் ஒரு சரியான என்ன சொல்றது, அடிக்கடி என்கிட்ட கேள்வி கேட்கறது என்ன கேட்பான்னா, அண்ணா எனக்கு வந்து அடுத்தவங்களை வந்து இன்ஸ்பயர் பண்ணாம இருக்கவே முடியல, ஒரு அப்நார்மல் ஆயிடுறேன், என்னுடைய நார்மலாவே என்னால இருக்க முடியல, ஒருத்தர் யாராவது பார்த்த உடனே அவங்கள இன்ஸ்பயர் பண்ணிடணும். சாரி, ஆமா, இன்ஸ்பயர் பண்ணிடணும்னு உங்களுக்கு புரியுதா? அதாவது நான் என்ன பொதுவா சொல்லுவேன்னா, நீ குரு கிட்ட இன்ஸ்பயர் ஆகுன்னு சொல்லுவோம். ஆனா இங்க நான் பேசிட்டு இருக்கிறது
நான் அடுத்தவங்களை இன்ஸ்பயர் பண்றது அப்படின்னா என்ன அர்த்தம்? வசீகரிக்க வேண்டும், நான் மற்றவர்களை வசீகரிக்க வேண்டும். இப்ப நான் போய் 4 பேருக்கு முன்னாடி நின்னேன்னா அவங்க எல்லாருமே என்ன வந்து கிரேட்டா பார்க்கணும், வா வா அப்படின்னு என்ன பார்த்து சொல்லணும். அப்படிங்கிறதுக்கு நான் வந்து ஏதாவது பண்ணணும் இல்ல, சும்மா எப்படி வா வா சொல்லிடுவாங்க. அப்ப என்ன ஆகும், இவனுடைய நார்மல் திங்ஸை விட்டுட்டு இவன் அப்நார்மலா பிஹேவ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இவனுக்கு வந்துருது. சரியா? ஆனா அது பெரிய லோடாவும் அவனுக்கு தெரியுது. ஆனாலும் அதுல உனக்கு ஒரு சுகம். ஏன்னா இவன் நடிக்கிற நடிப்புல நம்பிட்டு 4 பேர் வந்து வா வான்னு வேற சொல்லிடுவாங்களா, உடனே வான்னு சொல்லிட்டாங்க வா வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய திருப்தியில இவன் பாட்டுக்கு சந்தோஷமா வாழ்ந்துடுறான்னு வச்சுக்கோங்களேன். 1,00,000 சேலரி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக 30 நாள் அழுது புலம்பிட்டு வாழலையா ஒருத்தன், அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஏதோ அந்த வாவு சத்தத்தை கேட்டுக்கிட்டு இவனுக்கு ஒரு சந்தோஷம். ஆனா அதுக்காக படுற அவஸ்தை யாருக்கு தெரியுது? எனிவே இதெல்லாமே நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா தெரிஞ்சு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். எனிவே இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இவன் யாருக்கிட்டையாவது ரியலா வந்து அன்பு காட்டினானா? அவங்கள வாவு சொல்ல வைக்கணும்ன்றதுக்காக நடிச்சான். தட் இஸ் வாட் ஹேப்பன் இல்லையா? இப்ப யாருக்கிட்டையுமே அவன் அன்பு காட்டல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா இவன் கிட்ட யாருமே அன்பு காட்டல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இவனுக்குள்ள வருது. சரியா? ஃபீலிங் வந்தா என்ன செய்யணும்? சந்தோஷம் தானே பண்ணணும். நான் யாருக்குமே காட்டல, இங்க எல்லாமே மாயையில சொல்லிட்டு இருக்கேன், என்னுடைய மனத்திரையில சொல்லிட்டு இருக்கேன், என்னுடைய மனக்கற்பனையில சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த உலகமே உன்னுடைய மனக்கற்பனை தான். உன்னுடைய மனக்கற்பனையில நீ எப்படி வந்து எல்லார்கிட்டையும் விளையாண்ட, எல்லார்கிட்டையும் நீ வந்து அன்பு காட்டுற மாதிரி நடிச்ச, யாருக்கிட்டையும் உண்மையா அன்பு காட்டல. சரி, ஓகே. இப்ப நெக்ஸ்ட் என்ன ஆகுது? உங்ககிட்ட இந்த யாருமே வந்து அன்பு காட்டல அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. ஏன்னா வாட் யூ எக்ஸ்பெக்டட் தட் வில் ஹேப்பன் தானே. சிந்தனை செய்ததை அந்த ஈஸ்வரனானவன் நிறைவேற்றாமல் தரமாட்டான் அல்லவா? உண்மையில் அதீத சிவமும் சக்தியும் அப்படி பிரேமையா, நம்ம ஈஸ்வரனும் ஜீவனும் அப்படி பிரேமையா, ஜீவனுக்காகவே வாழ்பவன் அல்லவோ ஈஸ்வரன். மகனே நீ என்ன நினைச்சாலும் அதை அப்படியே நிறைவேற்றி தருவதுதானே எனது வேலை என்று நினைத்துக் கொண்டிருப்பவன் அல்லவா ஈஸ்வரன். அப்ப நீ என்ன நினைச்ச? எவன்ட்டையும் அன்பு காட்டக்கூடாது அப்படின்னு நினைச்ச, உண்மையான அன்பை காட்டக்கூடாதுன்னு நினைச்ச. குவைட் நேச்சுரலி எவனும் உங்ககிட்ட அன்பு காட்ட மாட்டான். ஏன்னா நீ அதுக்கு தானே ஆசைப்பட்ட, நீ நினைத்ததை நிறைவேற்ற வேண்டும் அல்லவா என்று ஈஸ்வரன் திருப்பி அடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஃபீல் பண்ணணும்? ஹாப்பியா ஃபீல் பண்ணணும் இல்லையா? நான் நினைச்சது நடந்துட்டு இருக்கேன்னா சந்தோஷம் தானே பண்ணணும். ஏன் சக்தி பாரு என்ன அழகா, நான் சொன்னதையெல்லாம் நான் நினைக்கிறதையெல்லாம் நிறைவேற்றி தர்றான் அப்படின்னு நினைக்கணும்ல. ஆனா அந்த ஃப்ரெண்டு உட்காந்து அழுறான். என்னடா ஆச்சு? சை, நன்றி கெட்ட உலகம், என்னடா புதுசா என்னமோ டயலாக் அடிக்கிற? நான் எப்படி அன்பு காட்டினேன், ஆனால் யாரும் எனக்கு அன்பு காட்டவில்லையே. நீ அன்பு காட்டினே ஆகும். ஏங்க எந்த அளவுக்கு ஹவு யூ ஆர் சீட்டிங் தெம்செல்ஃப் அப்படிங்கிறது அவன்கிட்ட கேட்கிறேன். டே என்கிட்ட என்ன சொல்லுவ? இன்ஸ்பயர் பண்ணணும்ன்றதுக்காக தானடா இப்படி எல்லாம் நீ பண்ணிட்டு இருந்த. Do you feel that it is a love? See, inspiration should happen naturally and automatically. நீ அன்புல இருந்தேன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்பயர் ஆவாங்க. அதுதான் கண்ணன் நடந்தது. கண்ணன் வந்து யாரையும் இன்ஸ்பயர் பண்ணணும்னு நினைக்கலங்க. கண்ணன் அன்பாக இருந்தான், ஆனால் அவங்கிட்ட எல்லாருமே இன்ஸ்பயர் ஆனாங்க. பட் வாட் யூ டிட்? யூ ட்ரை டு இன்ஸ்பயர் எவ்ரி ஒன். அண்ட் தட் மொமெண்டே அது ஈகோ தானே ஆயிட்டு படிச்சிடலாங்க. லவ் இருக்கும், நீ உன்னை பெரிய ஆள் ஆக்கிக்கணும்னு காட்டிக்கிறேன், அவங்க எல்லாம் ஒன்னு அண்ணாந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன், உன்னை பார்த்து வாவு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அந்த மொமெண்ட்லயே லவ் கொச்சப்படுத்திட்டியடா. நீ எப்படா லவ்ல இருந்த? ஆஹா, நான் லவ்ல தானே இருந்தேன். என்னத்த லவ்ல கிழிச்ச? யூ ஹாவ் சீட்டட் யுவர் செல்ஃப் தட் as if you are in a love. நீ லவ்லயே இல்ல. And now how could you expect love from others? Try to feel it the reality அப்படின்னு சொல்லும் போது ஏதோ ரியலைஸ் பண்றானோ இல்லையா நமக்கு தெரியல. சோ இங்க என்ன சொல்ல வரேன்னா, இப்படித்தான் நாம் நம்ம ஏமாற்றிக் கொள்ளுகின்றோம். எல்லாம் நம்ம நினைச்சது தாங்க நடந்துட்டு இருக்கு. ஆனா இப்படி எல்லாம் நான் நினைச்சேன், என்னது எனக்கு இப்படி நடக்குது? டே ஓ எண்ணம் தாண்டா இங்க நிறைவேற்றி இருக்கான் கண்ண. உண்மையில் அத்தனை பிரியம் கொண்டு நினைத்ததை எல்லாம் ஈடேற்றி தரும் அந்த கண்ணனை பார்த்து இப்படி எல்லாம் நடக்குதே அப்படின்னா என்ன அர்த்தம்? சோ தேர்ஃபோர் இங்க என்ன சொல்ல வந்தேன், இந்த ஒரே ஆடலை ஞானக்கண் திறக்கிறது. ஓகே, சோ இங்கே யூ நோ எவ்ரி திங் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். யூ நோ எவ்ரி திங் அண்ட் நீயே தான் அஜ்ஞானியாவும் மாறுற, நீயே தான் ஞானியாவும் மாறிக்கிற. அப்ப நீயே தான் உன்னையே தேடிக்கிற. அப்புறம் நீயே தான் உன்னையா கண்டுபிடிச்சுக்கிற மாதிரி கண்டுபிடிச்சுக்கிற. உன் தேடுதல ஸ்டாப் ஆகிக்கிற மாதிரி ஸ்டாப் பண்ணிக்கிற. இதுதான் நடக்க முடியுங்கிறது உங்களுக்கு புரியுதா? ஏன்னா உன்னை தவிர வேற யாரும் இல்ல இருந்தா தானங்க இன்னொரு நீ போய் இன்னொருத்தரை தேடுறதுக்கு. நீயே மட்டும்தான் இருக்க, நீயே தான் மாயையா விரிஞ்ச. அப்போ நீ மாயையில சிக்கிற மாதிரி நீயா தான் நடிக்க முடியும்.
அப்புறம் மாயையை புரிஞ்சுக்கிட்டு நீயா விலகி வந்து நான் ஒண்ணு உணர்ந்துட்டேன்னு நீயா தான் சொல்ல முடியும். அங்க ரெண்டாவதா ஒண்ணு இருந்தா தானப்பா ரெண்டுன்னு, அதாவது உண்மையை தேடுறது உண்மையிலேயே நடக்கிறதுன்ற சாத்தியப்படும் என்ற அந்த ஒரு சித்தாந்தத்தை புரிந்து கொண்டால் கூட அந்த ஸ்லோகத்தின் அர்த்தம் விளங்கி இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஓகேவா? ஸோ அல்டிமேட்லி ஸ்ட்ராங்கா நீங்க பிலீவ் பண்ணுங்க, நீங்க தான் இந்த உலகம் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுங்க. இஃப் யூ அந்த சாவதற்காக வாழ்ந்து விடு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஏதோ சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னேன். சாவதற்காக வாழாதே, வாழ்வதற்காக செத்து விடு அப்படின்னு. ஸோ இன்னமும் அந்த அறியாமை அப்படிங்கிறத நீங்க தூக்கி பிடிக்காதீங்க. அதை ஓங்கி ஒரு பொடியை போட்டீங்க அப்படின்னா யூ ஆர் எவ்ரி திங் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா ரியலைஸ் பண்ணுவீங்க. நடிப்புக்காக கொண்டு வந்ததுதான் அகங்காரம், மாயைக்காக கொண்டு வந்ததுதான் அகங்காரம். அது உண்மை அல்ல. அது உண்மை என்று நீங்கள் நினைப்பதால் அது உண்மை போல் தெரிகிறது. ஆனால் அது உண்மை அல்ல என்று உங்களுக்கு தெரிந்தேதான் நீங்கள் உண்மையாக நினைக்கிறீர்கள் என்பதையும் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அடுத்து போவோமா? 58. அண்ணா இங்க தேடுறதுங்கிறது அறியாமை அப்படின்னு கூட சொல்ல முடியாதுல்ல, அப்படிதானே சொல்ல வரீங்க? எல்லாமே நான் அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஏதோ என்னையே நான் தேடுறேன் அப்படின்னு சும்மா நாச்சுக்கு நடிக்கிறேனே தவிர இங்க அறியாமையில நான் தேடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. கண்டிப்பா மீனா நான் அகங்காரமா நான் எங்கன்னா இருக்கேன், நான் அகங்காரம் இல்லை அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு அகங்காரம் என்று தெளிவாக உணர்ந்து நான் அகங்காரத்தில் இருந்து கொண்டு ஆனால் நான் அகங்காரத்தில் இல்லை, என்னை போல் நீ அகங்காரம் என்று சொல்கிறீர்களே என்று நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சுட்டா? புரியுதுண்ணா. எவ்ரிதிங் இஸ் வேஷம் தானே. உனக்கு தெரியும் நீ ஈகோல் இருக்கியா இல்லையான்னு. ஆக்சுவலா யாருமே ஈகோல் இல்லை உண்மையில. ஆனா வேஷத்துல ஈகோல் இருக்கியா அப்படிங்கிறது உனக்கே தெரியும். அந்த வேஷத்துல ஈகோல் இருக்கணும்னு ஆசைப்பட்டுதான் ஈகோல் இருக்கும். ஆனா மற்றவங்க ஈகோன்னு சொல்லிட்டா அதுக்கு கத்துறோம். அதுவும் வேஷம்னு தெரிஞ்சேதான் கத்துறோம். அனைத்தும் அனைவரும் தெரிந்து புரிந்து உணர்ந்துதான் அனைத்தையும் செய்கிறார்கள் என்பதை தயவு செய்து மறுக்காதீங்க. ஏன்னா அதுதான் கிரேட்டஸ்ட் ரியலைசேஷன். செல்ஃப் ரியலைசேஷன் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை. உன்னை நீ உணர்தல் அப்படிங்கிறது அதுதான் அர்த்தம். ஒரு நிமிஷம். ஹவு டு யூ ஃபீல் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் டெய்லி நான் மணிக்கணக்கில் பேசிட்டு இருக்கேன்னா நீங்க கேட்டுட்டு தான் இருக்கீங்க. ஆனா நான் பேசிக்கிட்டே இருக்கேன். அதனால ஐ திங்க் அப்படின்லாம் கூட சொல்ல முடியாதுங்க. கேட்கிறவனுக்கு ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியா, சொல்றவனுக்கு ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியான்னு கூட சொல்ல முடியாது. இட்ஸ் ஆல் ஹவு யூ ஆர் கோயிங் டு யூஸ் இட் இன் யுவர் லைஃப் அப்படிங்கிறத பொறுத்து தானே. பேசிடலாம் வாய்க்கிலேயே, பட் ஹவு டு ஐ எம் கோயிங் டு ஃபீல் இட் அப்படிங்கிறது நான் தான் ஃபீல் பண்ணணும். என்னை விட நீங்க அதிகமாக கூட ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்னை விட ஃபாஸ்டா வரலாம் அப்படிங்கிறதையும் சேர்ந்து சொல்லிக்கிறேன். சரி, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஸோ வாட் ஐ ஃபீல், இப்போ எவ்ரிடே நம்ம இதை தான் பேசிட்டு இருக்கோமா. இஃப் சம்திங் ஹேப்பன்ஸ் டு மீ அப்படின்னு வச்சுக்கோங்களேன், யாராவது கத்துறாங்க, கோபப்படுறாங்க, திட்டுறாங்க அல்லது கொஞ்சறாங்க, லெட் வாட் எவர் இட் மே பி, எனக்கு என்ன ஃபீல் ஆகும்? நான் உருவாக்கிய மாயத்திரை, இது நான் உருவாக்கிய மாயத்திரையில் எனக்கு நடக்கின்ற விஷயம். இது ஸ்பஷ்டமா நமக்கு புரியுது இல்லையா? அங்க என்னுடைய வேஷத்தை நான் கச்சிதமா பண்ணா கூட பேக்ரவுண்ட்ல நான் சிரித்துக் கொண்டேதானே இதை செய்வேன். அந்த சச்சிதானந்த உணர்வோடு தானே இதை செய்ய முடியும். சச்சிதானந்த உணர்வு எப்படி நான் மிஸ் பண்ண முடியும்னு யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு ரோஸ்ட் சிச்சுவேஷனா கூட நீங்க கற்பனை பண்ணுங்க. அந்த ரோஸ்ட் சிச்சுவேஷனை நான் எந்த கண் கொண்டு பார்க்கின்றேன்? ஆஹா, என்ன அழகாக எனது மாயை திரையில் நான் எப்படியெல்லாம் வருகின்றேன் என்ற உணர்வு பேக்ரவுண்ட்ல இருக்கு. அப்போ அந்த மொமெண்ட்லயே எனக்கு சச்சிதானந்த உணர்வு மிஸ் ஆகாது. அந்த உணர்வோடு இங்க என்னுடைய வேஷத்துக்கு நான் எதையாவது பண்ணிட்டு இருப்பேன். அதாவது ட்ரெமெண்டஸா அங்க லவ் மிஸ் ஆகுமா? ஃபர்ஸ்ட் யோசிங்க. வர்ற பர்சன்டேஜ் கூட லவ் மிஸ் ஆக சான்ஸ் இல்லை. எங்க நானா தானே பார்த்துட்டு இருக்காங்க. என்னுடைய மனத்திரையில நானே தான் எல்லாமே இருக்கேன்னு நான் பார்த்துட்டு இருந்தா how could I miss the love with anyone? Yeah, கண்டிப்பா யார்கிட்டையும் லவ் மிஸ் பண்ணவே முடியாது. லெட் எவ்வளவு ஒரு மோசமான வேஷமா என்ன பார்த்தா கூட என்னையே நான் பார்த்தா எனக்கு எப்படிப்பா லவ் மிஸ் ஆகும்? பட் அந்த வேஷத்துக்கிட்ட நடந்துக்கிறது அப்படிங்கிறது நம்ம வேஷத்துக்காக நான் எப்படி வேணா நடந்துப்பேன். தட் இஸ் டிஃபரெண்ட். ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா கூட அந்த லவ் மிஸ் ஆகலன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஹவு ஐ எம் கோயிங் டு ரியாக்ட் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். பட் ஹவ் வில் தி லவ் கேன் பி மிஸ்டியா? அன்பு மிஸ் ஆக சான்ஸே இல்லைங்க ஒன்னஸ் ஃபீல்ல. அதனாலதான் அன்புக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் டெஃபினிஷனா சொல்லணும் அப்படின்னா ஒன்னஸ் ஃபீல் இஸ் ஈக்குவல் டு லவ் அப்படிங்கறத நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். லாஸ்ட் 2-3 டேஸ் மெசேஜஸ்லாம் நீங்க கேர்ஃபுல்லா கவனிங்க.
அந்த லவ் அப்படிங்கிற பேசிஸ்ல என்னுடைய அந்த ஒன்னஸ் ஃபீலை நான் கோடிட்டு காட்டிக் கொண்டிருக்கின்றேன் என்பதையும் உணர முயற்சி செய்யுங்கள். இன்னைக்கு மெசேஜ் என்ன நினைச்சேன், எவ்ரிடே மெசேஜ் இஸ் ஹைலி யூஸ்ஃபுல் மெசேஜ். கொஞ்சம் அதை கொஞ்சம் ரெஃப்ளெக்ட் ஆயிக்கோங்க, அதுல ஃபீல் பண்ணுங்க. ஒவ்வொரு மெசேஜ் மற்றவர்களை எப்படி காண வேண்டும். எக்ஸாக்ட்லி, அதுதானங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம். பாத்தீங்களா? எவ்ரிடே நம்ம பேசுறது எல்லாமே அந்த மெசேஜஸ்ல இருக்கு. நான் இந்த ஒரு மெசேஜை நான் இப்ப 1 மணி நேரமா பேசிட்டு இருக்கேன்னு சொன்னா என்னங்க தப்பு? மற்றவர்களை எப்படி காண வேண்டும் என்று குருவிடம் கேட்டால் அவர் என்ன சொல்றாரு? அவர்களை உன்னுடைய பல்வேறு ரூபங்களாக பார். நீயே உனது எண்ணங்களால் அல்லது உனது மனம் என்னும் மாய சக்தியின் துணை கொண்டு அவ்வாறு இருக்கிறாய் என்று உணர வேண்டும். அப்போது அன்பு முயற்சி இல்லாமல் நிபந்தனை. என்னடா இப்படியே நான் இவ்வளவு நேரம் என்ன கத்திட்டு இருக்கேனோ அப்படியே எழுதியிருக்கேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திஸ் இஸ் வாட் ஐ கீப் ஆன் ரிப்பீட்டிங் யூ. இப்ப நான் எப்படி பார்த்துட்டு இருப்பேன், இந்த உலகத்தை நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி நான் மறந்துட்டேன். இன்னைக்கு காலையில என்ன மெசேஜ் அனுப்பிச்சேன், சரியா? சோ அதே தான் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் இல்லையா? சோ திஸ் இஸ் வாட் வி ஷுட் ஃபீல் அப்படிங்கிற நான் இதை எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்றோமோ அந்த அளவுக்கு லவ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், இமேஜினே பண்ண முடியாதுங்க. அவ்வளவுதாங்க. இதுக்கு மேல என்னங்க ஞானம் இருக்கு என்று உணருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். Just as at the time of the great number 58, just as at the time of the great dissolution, pralaya, the entire ocean becomes one without boundaries. Swallow your own source and be that. மகா பிரளய காலத்தில் உடல் எல்லைகளின்றி ஒன்றாகிறது. அதுபோல உனது தோற்றத்தையே நீ விழுங்கிவிட்டு அந்த பரம்பொருளாகவே இரு. அகெயின் இவ்வளவு நேரம் சொன்னதுதான் மறுபடியும் அதே தான் சொல்லணும். நான் திரும்ப சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். பிரளயா காலத்துல டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பிரளயம் வரும் அப்படின்னு ஞானதேவர் சொல்லுவார். பிரளய அக்னி அப்படின்னு ஒண்ணு சொல்லுவார். பிரளய அக்னி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அக்னியால் சூழப்படுவது அப்படின்னு அர்த்தம். அங்க எங்க பார்த்தாலும் அக்னி மட்டும்தான் தெரியும், வேற அக்னியை தவிர ஒண்ணுமே இருக்காது. ஆகாயமே அக்னியால் நிறைவப்பட்டது போல் அப்படின்னு இமேஜின் பண்ணுங்களேன். அதே மாதிரி பிரளயா காலத்து கடல் என்ன வெள்ளம் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப கடல் பூமியில 3/4 பாகம் இருக்கு அப்படிங்கறத நீங்க கேள்விப்படுறீங்க. பூமியில முழு பாகம், பூமியில மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த ஆகாயமே கடலால் நிரம்பினால் எப்படி இருக்கும்? we cannot imagine. அதெல்லாம் நம்ம அந்த மனசு அப்படிங்கிற கற்பனையில தான் நம்ம யோசிக்கணும், சரியா? சோ இப்படி அந்த மகா பிரளய காலத்தில் கடல் எல்லைகளின்றி ஒன்றாகிறது. அது போல அப்படின்னா என்ன அர்த்தம்? there is nothing other than you, one without second அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்றை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். நான் மீண்டும் மீண்டும் இப்போதும் நான் அதை தான் சொல்லிட்டு இருந்தேன், போன ஸ்லோகத்திலையும் அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். Feel it as if that you are the only one existed in this world. நீ மட்டும்தான் இருக்க. ஏன் ஈஸ்வரனை கோட்டை விட்டுட்டேங்க? அப்ப ஈஸ்வரன் நானும் இல்லையா? அக்கம் பக்கம் யாரும் இல்லா பூலோகம் வேண்டும் நந்தி பகல் உன்னருகே நான் வாழ வேண்டும். வேற எவனும் வேணாங்க, நானும் ஈஸ்வரனும் மட்டுமாவது இருந்துக்கிறோமேங்க. என்னங்க இப்ப நீ மட்டும்தான் இருக்கிறீங்கன்னு சொல்றீங்க? அட வச்சுக்கடா, யார் வேணான்னா அந்த ஈஸ்வரன் நீதானடா. நீயும் ஈஸ்வரனுமாக உன் கல்பித துவைதத்திலே நீயே ஈஸ்வரனாக இருந்துக்கோ. இருந்து கொண்டு நீ விளையாடி ஏனாங்களே. ஆனா நீ மட்டும்தான் இருக்கணும், உன்னை தவிர அங்க வேற ஒண்ணு இருக்கக்கூடாது. எப்படி மகா பிரளய காலத்தில் கடல் எல்லைகளின்றி ஒன்றாகிறதோ அது போல உனது தோற்றத்தையே நீ விழுங்கிவிட்டு அந்த பரம்பொருளாகவே இரு அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு. அது ஏங்க இப்படி சொல்லியிருக்கலாம்ல? அவரு எல்லா தோற்றத்தையும் நீயாகவே பார்த்து ஒன்றாக இரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. கடல் எல்லாத்தையும் அடிச்சு தள்ளிட்டு எல்லாத்தையும் ஒன்னாக்கிடுச்சு இல்ல, அப்படி எல்லா தோற்றத்தையும் நீயாகவே கான்னு சொல்லியிருக்கலாம்ல. இவர் என்ன உனது தோற்றத்தையும் இல்லாம பண்ணிட்டு ஒன்னாகு அப்படின்ட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரூட்டு மண்ணாங்கிட்டி தானே நான் என்ன காணாம பண்ணிடுச்சு. இந்த ஸ்ரீங்கிற தோற்றத்தை நம்பினதுனால தானேங்க நான் மத்ததெல்லாம் இல்லை இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கேன்.
எப்ப இந்த ஸ்ரீன்ற தோற்றம் நான் இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணிட்டேன்னா அந்த மொமெண்டே நான் இந்த உலகமே நான் தான் ஃபீல் பண்ணிடுவேன் இல்லையா? So that is the reason why he has particularly quoted in this way. அதாவது உனது தோற்றத்தை நீ விழுங்கு, நீ அந்த பரம்பொருளாகவே மாறிடுவ, ஒட்டுமொத்த உலகமாவே மாறிடுவ. இன்னொரு இடத்துல எங்கேயோ சொல்லியிருந்தாருடா, பி நத்திங் டு பிகம் எவ்ரி திங் அப்படின்னாரு. இதுலதான் சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். சோ பி நத்திங் டு பிகம் எவ்ரி திங்னா என்ன அர்த்தம்? இந்த உடல்லையே நானு நீ சிக்கிட்டு இருந்தேன்னு நான் எப்படிதான் எல்லாமே மாறுறது? தூக்கி போட இந்த உடல் நான் அல்லன்னு அந்த செகண்ட்ல புரியும் நீதான் அந்த உலகம்னு என்ற அந்த வாசகம் தான் இங்கேயும் நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். சோ அதான் இங்க சூசகமா சுட்டி காட்டுறார். உனது தோற்றத்தை நீ விழுங்கி விட்டு, நான் இந்த உடலை நான் என்று நினைப்பதை விட்டு விட்டு, இந்த மொமெண்ட் அதை விட்டுட்டேன்னா நீதான் பரம்பொருள் என்று உணர்வாய். சோ இங்கே நீ மட்டும்தான் இருக்கேங்கிறத நீ ஃபீல் பண்ணணும். நான் மட்டும்தான் இருக்கேங்கிறத நான் ஃபீல் பண்ணணும்னா இந்த உடம்பை நான் என்ற எண்ணம் நான் விட்டு விலகணும். அது எப்படி எல்லாத்தையுமே நானா நினைக்கிறது? நீ இந்த உடம்பை நான் நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அது முடியாதுன்னு எங்களுக்கு தெரியுது. இந்த உடம்பு நீ இல்லடா, இது வெறும் மாயை. அப்ப அந்த மாயைக்கு அதிஷ்டானம் எது என்று பார், அந்த அதிஷ்டானமே நீ என்று பார். அதிஷ்டானத்திலிருந்து பார்த்தால் நீ மட்டும்தான் எல்லாமே இருப்பேங்கிறது ஆட்டோமேட்டிக்கா தான் புரிஞ்சிருமே. தேர்ஃபோர் இந்த ஒரு ஸ்லோகத்தை நாம் இப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டும். மகா பிரளய காலத்தில் கடல் எல்லைகளின்றி உண்டாகிறது அப்படின்னு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு. அந்த எக்ஸாம்பிள் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒன் வித்தவுட் செகண்ட் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அங்க ஒன்னே ஒண்ணு என்ன இருக்குன்னா தண்ணி 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 தண்ணி, எங்க பார்த்தாலும் தண்ணி, தண்ணியை தவிர எதுவுமே இருக்காது. அந்த எக்ஸாம்பிள காட்டுறாரு. அப்போ அப்படி நீ ஆகணும் அப்படிங்கிறாரு. அப்படி ஆகணும்னா நீ மட்டும்தான் இங்க இருக்கணும், எங்க அங்க தண்ணியை தவிர எதுவுமே இல்லைன்னு எப்படி சொன்னனோ எக்ஸாம்பிள்ல, அந்த மாதிரி நீ மட்டும்தான் இருக்கணும், உன்னை தவிர இங்க எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி நீ ஆகணும்னா இந்த உடல் நான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேல, அதை மட்டும் தூக்கு, அனைத்தும் நீயே என்பதை நீ உணர்ந்து விடுவாய். அது எப்படிங்க உணர முடியும்? உன் மனத்திரையின் வாயிலாகத்தான் இது தெரிகிறது, மாயையில் தானே விரிகிறது என்று பாரு. கனவுல பார்க்கலையா? நீ ஒருத்தனே வந்து உலகமா மாறலையா? உன் கற்பனையில மாறலையா? எப்படி இந்த உலகத்துல மட்டும் எப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்? எல்லாமே உன் மனம் செய்யும் வித்தை தானே. தூங்கிட்டு இருக்கும்போது உலகம் தெரிஞ்சதா? தெரியல. இல்ல, உன் மனசு வெளிச்சவன உலகம் தெரியுது அப்படின்னா உன் மனசுல இருந்து தானே இந்த உலகம் வந்திருக்கு. அது எத்தனை தடவைப்பா சொல்றது, நீதான்டா எல்லான்னு புரிஞ்சுக்கடா. நீ ஒரு உருவத்தில் சிக்கிக்கொண்டு நான் என்று நினைப்பதால் இந்த உண்மை உனக்கு மறக்காமல் போகின்றதடா. அந்த உருவத்தை, அந்த தோற்றத்தை நான் அல்ல, அது வெறும் எனது தோற்றமே என்று நீ உணர முயற்சி செய்தால் அத்தனையும் உனது தோற்றமாக தெரிய போகின்றதடா. நீ உருவாக்கிய கற்பனையில், அதில் ஒரு தோற்றத்தில் உன்னையே நீ மறந்துவிட்டு இருப்பது என்பது தேவைதானா? ஃபீல் இட் தட் யூ ஆர் எவ்ரிதிங் அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்க சொல்லியிருக்காரு. அது புரியணும் அப்படின்னா இந்த உடல் என்பது மாயைன்னு புரிஞ்சா மட்டும்தான் உண்டு. உடல் மனம் புத்தி என்பது மாயை என்று புரிந்தால் மட்டும்தான் இது சாத்தியம் என்பதற்காக உனது தோற்றத்தை நீ விழுங்கிவிட்டு என்று சொல்லி இருப்பதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னொன்னும் பார்த்துடலாம். 59 இன்னொரு 5-6 ஓவி தான் இருக்கு சங்தேவ் பதாஸ்தில. Dhyaneswar says, beyond names and forms, your truth is your very own self. Live in that bliss of the self and be happy forever. ஞானதேவன் கூறுகின்றேன், பெயர்களுக்கும் உருவங்களுக்கும் அப்பால் உனது உண்மை உன் ஆத்மா மட்டுமே. அந்த ஆத்மா ஆனந்தத்தில் வாழ்ந்து என்றும் மகிழ்ச்சியாக இரு. அந்த ஆத்மானந்தத்திலேயே வாழ்ந்து என்றும் மகிழ்ச்சியாக இரு. இனி அடுத்த 5-6 ஓவி நமக்கு ஞானதேவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஏன்னா நம்ம மாறியாச்சு, நம்ம யாருன்னு புரிஞ்சிருச்சு. இனி எப்பயுமே அந்த பிரம்மானந்தத்திலேயே நம்ம திளைக்க போகிறோம். திளைத்து விடு என்று அவர் வாயால சொன்னாதானே நல்லா இருக்கும் என்று. இங்க அவர்னு சொன்னா உனக்குள்ள இருக்கக்கூடிய ஞானதேவன் உன்னிடத்தில் பேசுவதாக தாங்க நீங்க நினைக்கணும். நீ யாரோ எங்கேயோ இருக்காருலாம் இல்ல, எல்லாம் நீதான், உன் ஞானதேவனும் நீதான் என்ற அந்த உணர்வோடு ஞானதேவர் கூறுகின்றார். உனக்குள்ள இருக்கின்ற குரு என்ற ஞானதேவர் உன்னிடம் கூறுகின்றார், பெயர்களுக்கும் உருவங்களுக்கும் அப்பால் உனது உண்மை உன் ஆத்மாவே. You are இந்த பெயர்களாக உருவங்களாக இருப்பது
அப்பால் அப்படின்னா இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்? apart from that குணாதீதன்னு சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? குணங்களை குணங்கள் தாண்டியவன் அப்படின்னு அர்த்தம். குணங்களை கடந்தவன் அப்படின்னு அர்த்தம். அதுக்காக குணங்களை கடந்து விட்டான்னு அர்த்தம் கிடையாது. குணங்கள் நான் அல்ல என்று ஃபீல் பண்றதுதான் குணங்களை தாண்டியவன் அர்த்தம் இல்லையா? அதே மாதிரி பெயர்களுக்கும் உருவங்களுக்கும் அப்பால் அப்படின்னு சொல்லிட்டா பெயர்களும் உருவங்களும் இவன் இல்லாம அவர் வேற யாரோவா? அட இவன் தாண்டா எல்லா பெயர்களாவும் எல்லா உருவங்களாவும் வந்துட்டு இருக்கான். அப்ப அப்பால்னு சொன்னாரே, அப்பால்னு சொன்னாருன்னா பெயர்களையும் உருவங்களையும் உண்மை என்று நம்பிக்கொண்டிருந்த நம்பிக்கையை உடைத்து அப்படின்னு அர்த்தம். சரியா? யூ ஆர் நாட் தேட் அப்படின்னு அர்த்தம். மாயையாக தென்பட்டு கொண்டிருக்கிற இந்த தென்பட்டு இந்த மாயை தோற்றம் நீ அல்லன்னு அர்த்தம். மாயைக்கு அப்பால் அப்படின்னு அர்த்தம். மாயைக்கு அப்பால்னு சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக மாயை அவன் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. அகெயின் நீ தான் மாயையாக இருக்க. ஸோ டோன்ட் ட்ரை டு கன்ஃபியூஸ் வித் சம் கைண்ட் ஆஃப் இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸோட நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ இங்க புரியறத கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. பெயர்களுக்கும் உருவங்களுக்கும் அப்பால் உனது உண்மை உன் ஆத்மாவே அப்படின்னா நடிகர் ஒருத்தன் தான் இருக்கான், அவன் தான் உண்மை. ஆனா அவனே தான் எல்லா வேஷங்கள்லையும் எல்லா உருவங்களாகவும் எல்லா பெயர்களாகவும் வலம் வந்தான். அந்த எல்லா வேஷங்களாக பெயர்களாக உருவங்களாக வலம் வந்ததற்கு அப்பால் சென்று பார்த்தால் அங்கே இருப்பது நடிகன் மட்டுமே. அந்த உனது உண்மை உன் ஆத்மா மட்டுமே தான் அங்கே இருக்குமே தவிர வேற ஒன்னத்தையும் நீ பார்க்க முடியாது. அந்த ஆத்மானந்தத்தில் வாழ்ந்து என்றும் மகிழ்ச்சியாக இரு. அப்ப அந்த ஆத்மானந்தத்தில் வாழ்ந்து என்ன அர்த்தம்? நடிகன் உணர்வோடையே இரு. வேஷம் போட்டு அந்த உணர்வுல சிக்காதே. அந்த வேஷத்துல அழலாம் சிரிக்கலாம் என்ன வேணா நடக்கலாம். ஆனா நீ அந்த உணர்வுல இருந்து இந்த அழுதுக்கோ, அந்த உணர்வுல இருந்து சிரிச்சுக்கோ. ஆனா எப்பயும் அந்த ஆனந்த உணர்வுலேயே இருந்துக்கோ என்று நம் இறைவன் நமக்காக ஆசீர்வாதம் செய்து விட்டான் அப்படின்னு புரிஞ்சுட்டு சந்தோஷப்படுங்க. ஓகேவா? ஐ திங்க் நமக்கு எல்லாம் அந்த ஞானமும் ஓரளவு தெளிவா இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாவே இதை அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். நடிகர் எக்ஸாம் எல்லாம் சொல்லிட்டேன். இட்ஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். பெயர்களுக்கும் உருவங்களுக்கும் அப்பால் உனது உண்மை உன் ஆத்மாவே அப்படின்னு சொன்ன உடனே இந்த பெயர்களும் உருவங்களும் வேறு வேறுன்னு நினைக்காதீங்க. நீங்களே தான் எல்லா பெயர்களாகவும் எல்லா உருவங்களாகவும் சும்மா நாஜுக்கும் மாயையாக தோற்றமளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்படி மாய தோற்றத்தில் இருக்கும் பெயர்களுக்கும் உருவங்களுக்கும் அப்பால் இருக்கின்றன அவைகளாக இருக்கின்ற பொய் மாயையாக நீங்கள் தோற்றுவித்துக் கொண்டிருப்பதற்கு அதிஷ்டானமாக இருக்கின்ற அந்த ஆத்மஸ்வரூபமே உண்மை என்ற உணர்வில் அந்த உண்மை உணர்விலேயே வாழ்ந்து என்றும் மகிழ்ச்சியாக இரு. சரியா? சோ சிம்பிள். எப்போதும் பிரம்மபாவத்தில் இரு அப்படின்னு அர்த்தம். அப்ப பிரம்மபாவத்திலே இரு அப்படின்னா உருவங்களிலும் பெயர்களிலும் இல்லாமல் இருன்னா நீ எந்த பெயரை பார்த்தாலும் எந்த உருவத்தை பார்த்தாலும் அது பிரம்மன் தான் இந்த வேஷத்துல இருக்குன்னு பாரு. எகைன் இன்னைக்கு நான் குட் மார்னிங் மெசேஜ் தானே. எல்லாத்தையும் எப்படியா பாக்குறது? எல்லாத்தையும் உனது வேறு வேறு வேஷங்களாக பார் அப்படின்னு சொன்னோம். அப்போ என்னுடைய வேஷ வேஷங்களா அப்ப என்னுடைய வேறு வேறு வேஷங்கள்லாம் சொல்லும் போதே நான் ஆத்மான்னு அர்த்தம். ஆத்மாவினுடைய வேறு வேறு வேஷங்களாக பார் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஆத்மானந்தத்தில் இருந்து கொண்டே நான் அந்த ஆத்மாவினுடைய வெவ்வேறு வேஷங்களே பார்த்து அனுபவிக்க வேண்டும்னு அர்த்தம். அவ்வளவுதானே? சரியா? சோ இந்த ஓவி நமக்கு ஞானதேவர் கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். நம் குரு நமக்காக தருகின்ற ஆசீர்வாதம். நீதாண்டா உலகமா இருக்க, எல்லா பெயர்களாகவும் எல்லா உருவங்களாகவும் இருப்பதே நீதாண்டா. அந்த உண்மையில் நீ எப்போதும் நிலைத்திரு. அந்த உண்மை தரும் அந்த ஆனந்தத்தில் எப்போதும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டே இரு. நெவர் ஸ்கிப் இன்டு தி ரோல் விச் யூ ஹேவ் டேக்கன். நீ எடுத்துக்கொண்ட வேஷத்தில் நீ சிக்கி விடாதே. சிக்காமல் எப்போதும் நீயாகவே இரு. அந்த ஆத்மானந்தத்திலேயே ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிரு என்றுதான் இந்த ஸ்லோகம் சொல்லுவதாக நான் காண்கின்றேன். எனிதிங் மோர் டு ஆட்? நீங்க சொல்லணும்னா சொல்லுங்க. இப்போ மாறிட்டே எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கு. பெயர்கள் உருவங்கள் இதுக்கு அப்பால் அப்படின்னா மாறிட்டே இருக்கக்கூடியதுக்கு ஒண்ணு மாறாம இருக்கணும். மாறாம இருக்கிறதுல இருந்துதான் இது எல்லாமே மாறிட்டே இருக்கு. எக்ஸாம்பிள் இப்போ உடல் அப்படிங்கிறது எங்க இருந்து? அந்த பிரம்மத்துக்கிட்ட இருந்து இந்த சித்தாபாஸ் அப்படிங்கிறது இருக்கு. இந்த உடல் மாறுது அப்படின்னா அப்ப குழந்தையாவோ நடுத்தர வயசாவோ அதாவது இளைஞனாவோ முதியவர்களாவோ மாறுது அப்படின்னா அந்த மாறாத அந்த பிரம்மத்துக்கிட்ட இருந்து இந்த சித்தாபாஸ் மாறிட்டே இருக்கு. ஆனா இது எல்லாமே அது கிடையாது. ஆனா இதுதான் எல்லாமா இருக்கு. ஆனா அது குழந்தையா, அது இளைஞனா, அது முதியவனா அப்படின்னா அந்த பிரம்மம் கிடையாது. ஆனா அதுதான் இது எல்லாமா இருக்கு. அப்படி எடுத்துக்கலாமா? அப்பால் அப்படின்னா எதுவுமே இல்லாததுதான் இது எல்லாமா இருக்கு. அப்படி எல்லாம் எடுத்துக்க கூடாது.
அதுக்காக நீ சொன்னது தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா எப்படி சொல்லியிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்னு மட்டும் சொல்றேன். அண்ணா எல்லா பெயர்களாகவும் எல்லா உருவங்களாகவும் பொய்யாக சும்மா நாச்சுக்கும் நானே தோற்றமளித்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த எல்லா பெயர்களுக்கும் உருவங்களுமாகவும் நானே இங்கே அதிஷ்டானமாகவும் ஆத்மாவாகவும் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்ற அந்த உண்மை தத்துவத்தில் இருந்து கொண்டு, அந்த ஆத்மானந்தத்தில் இருந்து கொண்டே இந்த எல்லா வேஷங்களையும் செவ்வனே நான் செய்ய வேண்டும் என்றுதான் இதில் சொல்ல வருகிறாரா அப்படின்னு நீ கேட்டிருக்கணும். ஓகேண்ணா. பொய்யாக அந்த வேஷமாக. ஓகே. அது 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 அப்படிங்கிற வார்த்தையே வேண்டாம். நான் 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 வார்த்தையை போடுங்க. பிரம்மம் பிரம்மம்னு சொல்லக்கூடாது. நானே பிரம்மம், பிரம்மமே நான் தானே. அப்பதான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரீமா நம்ம வந்து பிராக்டிக்கலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்ல வரேன். சோ அது பெயர்களுக்கும் உருவங்களுக்கும் அப்பால்னா இந்த வேஷங்களுக்கு அப்பால் நானே அப்படின்னா அப்பால் அப்படிங்கிறத இந்த வேஷங்களுக்கும் உருவங்களுக்கும் அதிஷ்டானமாக உண்மையாக நானே இருக்கின்றேன். ஆனந்தமாக அந்த ஆனந்தத்தையே இந்த பெயர்களிலும் உருவங்களிலும் வெளிப்படுத்துகின்றேன் என்று சொல்ல வருகிறாரா என்று நீங்கள் கேளுங்கள் அப்படிங்கிற. புரியுதா? ஓகேண்ணா. எனது கற்பனை கூட சொல்லலாம்ல. என்னன்னா என்னுடைய கற்பனை தான் இந்த உலகமா இருக்கு. சோ அதிஷ்டானமா நான் தான் இருக்கேன். எல்லாத்துக்கும் நானே காரணம். எல்லாத்துக்கும் எல்லாமாகவும் நீயே தான் இருக்கிறாய். சரியா? எல்லாத்துக்கும் காரணம் நீதான், எல்லாமாகவும் நீயே தான் இருக்கிறாய். இப்ப யாராவது இதுக்கு ஒரு பகைவன் பேரை சொல்ல உனக்கு இல்லைன்னு சொல்லிடுவிய? பிடிக்காதவங்க யாரும் இல்லையா உனக்கு? அப்படிலாம் இல்லைன்னா இல்லைன்னாலும் இருப்பாங்க, சொல்ல மாட்டான், என்ன பண்றது. சோ ஒரு எக்ஸ்ன்னு வச்சுப்போம். சரியா? இப்போ அந்த எக்ஸ் யாரு? அந்த எக்ஸ் நான் தான். அந்த எக்ஸ் உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப பயங்கரமா குசும்பு பண்ணிட்டு இருக்கு. சி இவெல்லாம் மனுஷியா அப்படின்னு நினைக்கிறே இல்ல? அப்படி நினைக்கிறது யாரு? அதுவும் நான் தான். அப்படி நினைக்க வைக்கிறதும் நீதான், நினைக்கிறதும் நீதான். இந்த உண்மை மட்டும் உணர்ந்து விட்டோம் என்றால் the love immensely நமக்குள்ள ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்ல வரேன். யாரையுமே குற்றம் சொல்ல மாட்டேங்க. எப்படிங்க குற்றம் சொல்ல முடியும்? உங்களையே நீங்க குற்றம் சொல்லிப்பீங்களோ? அது நீங்களா 1000 வேஷம் எடுத்துப்பீங்க. அந்த வேஷத்துக்காக அது என்ன வேணா நடந்துட்டு போகுது, அது உன் வேஷம் தானே என்று தெளிவாக உணர முடியும் போது எப்படி நம்ம குற்றம் சொல்ல தோணும்? அப்போ நீங்க என்ன சொல்லியிருக்கு? ஆத்ம ஆனந்தத்தில் வாழ்ந்து என்றும் மகிழ்ச்சியா இரு அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்ப நீ ஆத்மானந்தத்துல இருக்கியா? நீ ஆத்மானந்தத்துல இருந்த அப்படின்னு சொன்னா யாராவது உன் பகைவன் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்காங்க வந்து அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க. சரியா? அப்ப டிஸ்டர்ப் பண்ணும்போது உன்னுடைய ஆத்மானந்தமே இங்கே டிஸ்டர்ப் பண்ணுவதாக இருப்பதும் உன் ஆத்மானந்தமே. அந்த உருவம் நீதானே. உன் மனத்திரையில் நீயாக தோற்றுவித்த தோற்றம் தான் அது. வெறும் எண்ணம் தான் அது. அது வெறும் மாய தோற்றம் தான் அது. அந்த மாய தோற்றத்தை எங்கிருந்து உருவாக்குன? இந்த பிரம்மானந்தத்தில் இருந்து கொண்டேதான் அந்த தோற்றத்தை உருவாக்குன. டிஸ்டர்ப் பண்ற தோற்றமும் சரி, டிஸ்டர்ப் ஆகிற தோற்றமும் சரி, இங்க ரெண்டுமே நீதான். சரியா? ஃபர்ஸ்ட் இந்த மீனாவை விட்டு வெளியே வரணும். நம்ம இந்த உருவத்தில் இருக்கிற வரைக்கும் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். நான் பிரம்ம பாவனைக்குள்ள போயிட்டேன் அப்படின்னா நான் 10 1 11 தான் இந்த உருவத்தை காணுவேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்கிறது எல்லாமே நான் ஃபீலிங் வரும். அந்த எதனாலதான் முதல்லயே சொன்னார், அந்த உனது தோற்றத்தை நீ விழுங்கி விட்டு அந்த பரம்பொருளாகவே இரு. இது எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்டான வார்த்தைங்க. நீங்க வந்து அந்த ஸ்ரீக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற வரைக்கும் இட் இஸ் இம்பாசிபிள் டு எக்ஸ்பீரியன்ஸ் வாட் ஞானதேவா செட். சரியா? அவர் என்னதான் கத்திட்டு இருந்தாலும் அல்லது எனக்குள்ள இருந்து ஏன் குருவை இப்படி கத்திட்டு இருக்காருன்னு நான் சொன்னாலும் நான் அனுபவிக்க மாட்டேன். எப்போ அப்படின்னா இந்த ஸ்ரீக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற வரைக்கும். இந்த ஸ்ரீங்கிறவன் மத்த எல்லாரும் மாதிரிதான் இவனும். எல்லா உருவமும் நான் தானே, ஸ்ரீ உருவமும் நான் தானே. அப்ப அந்த 10 1 11 அந்த ஸ்ரீயை நான் எப்ப பாக்குறேனோ அப்ப நான் பிரம்மபாவத்துல தான் இருப்பேன். There will not be any doubt in that. So that is the key factor அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறேன். அதனாலதான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், எல்லா பெயர்களும் உருவங்களாகவும் நானே இருக்கின்றேன் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்கன்னு என்ன அர்த்தம்? அதுல இந்த ஸ்ரீயும் அடக்கம். ஸ்ரீங்கிற பெயரும் நான் தான். இங்க முன்னாடி ஒரு 10 பேர் இருக்கீங்கன்னா அந்த 10 பேரும் நான் தான். ஸ்ரீங்கிற உருவமும் நான் தான், அந்த 10 உருவமும் நான் தான். அப்ப நான் யாரா? நான் பிரம்மம் தனியா போயிடுறேனா இல்லையா? இது தனியா வேஷம்னு வந்துருச்சா இல்லையா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த வேஷத்தை நான் வந்து பிரம்ம பாவத்திலிருந்து அனுபவிக்க முடியும்னு சொல்ல வரேன்.
ஸோ திஸ் இஸ் தி ம். ஒன்லி பாசிபிலிட்டி அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ டோன்ட் ட்ரை டு திங்க் தட் அந்த பிரம்மம்னு ஒண்ணு தனியா இருக்கு, அதுவே இங்க பல பேர்களாகவும் உருவங்களாகவும் இருக்கு அப்படின்னு. அப்ப நீ யாரு? அந்த பிரம்மம் நானா? நீதானே. ம். நானே பல பேர்களாகவும் உருவங்களாகவும் இங்கே என் மனத்திரையால் இந்த உலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். இந்த ஃபீல் தான் வெரி வெரி மஸ்ட் அப்படிங்கறது தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் எல்லாமே மிஸ் ஆயிடும். ஓகேவா? ஓகேண்ணா, சரிண்ணா. நான் அப்படிங்கறத மிஸ் பண்ணாம சொல்றேண்ணா.